எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஐயா நீங்க வயசாயிடுச்சு, அப்படியே மகன்கிட்ட பொறுப்பு கொடுத்து நீங்க கொஞ்சம் ஹாயா இருக்கலாம்னு முடிக்கல. ஐயா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்றதை நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? குருவை மிஞ்சின சிஷியன் இருப்பானா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐயா அப்படியே எதுகை மோனையோட பழமொழிகளை புரட்டி போட்டு அடிச்சாரு பாருங்க. போங்க. மாவட்ட செயலாளர் எதுக்கு கூட்டுறோம்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பினரிலிருந்து எடுக்கப் போகிறார், அதுக்கு உனக்கு சம்மதமா? அதனால் நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா? ஒரு முட்டாள் செய்வானா? ஒரு முண்டம் செய்வானா? ஒரு மூர்க்கன் செய்வானா? அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும்.